சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல டிராப் அப்படிங்கிற இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பான சஸ்பென்ஸ் த்ரில்லரா கொடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பெண் தன்னுடைய முதல் டேட்டிங் போகும்போது ஏற்படக்கூடிய பரபரப்பான சம்பவங்கள் அப்படிங்கிற தீம்ல தான் இந்த படத்தினுடைய கதையை அமைச்சிருப்பாங்க. சோ அந்த டேட்டிங்ல யார் இன்வால்வ் ஆகுறா அப்படின்னா, நம்ம படத்தினுடைய நாயகி தான். ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஒரு பாஸ்ட் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மறக்கக்கூடிய வாழ்க்கையா தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஹீரோயினுடைய கணவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா டொமஸ்டிக் அபியூஸ் பண்ணிருப்பான். ஒரு கட்டத்துல ஹீரோயினுடைய கணவர் இறந்ததுக்கு ஹீரோயின் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல ஹீரோயின் தன்னுடைய மகனோட ரொம்ப சந்தோஷமா பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா. அவன் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி அப்படிங்கிற ஒரு நபரோட டேட்டிங் போறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறா. ரொம்ப சந்தோஷமா அந்த டேட்டிங் ஆரம்பிச்சது போயிட்டு இருக்கு. எதிர்பாராத விதமா ஹீரோயினுடைய மொபைலுக்கு எஸ்எம்எஸ் வர ஆரம்பிக்குது. ஒவ்வொரு எஸ்எம்எஸ்லயும் ஒரு வித்தியாசமான டாஸ்க் ஒருத்தன் அனுப்புறான். அந்த டாஸ்க் எல்லாம் கட்டாயமா பண்ண சொல்றான். அதுக்கு ஹீரோயினுடைய மகனை வந்து பாத்தீங்கன்னா பணைய கைதியா புடிச்சு வச்சிருக்கான். அவன் யாரு, எதுக்கு இதெல்லாம் பண்றான், ஹீரோயின் அந்த டாஸ்க் எல்லாம் பண்ணி முடிச்சாங்களா இல்லையா, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆச்சு, ஹீரோயின் எப்படி அந்த நபரை ட்ராக் பண்ணாங்க அப்படிங்கறதான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயமே அந்த பிகினிங் பார்ட் தாங்க. ஆரம்பத்திலேயே அந்த டொமஸ்டிக் வயலன்ஸை காட்டிடுவாங்க. அதற்கு பிறகு ஹீரோயின் தன்னுடைய கணவரை கொலை பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடய அந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல ஹீரோயின் தன்னுடைய மகனோட சந்தோஷமா இருக்காங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி அப்படிங்கிற ஒரு நபரோட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு டேட்டிங்க்கு போறாங்க. டேட்டிங் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. எதிர்பாராத விதமா ஹீரோயினுடைய மொபைலுக்கு எஸ்எம்எஸ் மெசேஜ் வர ஆரம்பிக்குது. ஒவ்வொரு மெசேஜ் வர ஆரம்பிக்கும் போதும் இந்த படம் அங்கிருந்து ரொம்ப பரபரப்பாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப சஸ்பென்ஸாகவும் போக ஆரம்பிக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா படம் அங்கிருந்து ரொம்ப வேகமா போக ஆரம்பிக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஒவ்வொரு டாஸ்கையும் அந்த நபர் வித்தியாசமான டாஸ்காக கொடுக்குறான். இதுக்காக அந்த டாஸ்க் கொடுக்குறான், அவன் ஏன் இதெல்லாம் பண்ண சொல்றான், அதுக்கான காரணம் என்ன, அவன் யாரு, ஒருவேளை அந்த ரெஸ்டாரண்ட்லயே அவன் இருக்கிறான் அப்படின்னா அவன் யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்ண சொல்றான் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கும். சோ அந்த பாட்டு எல்லாமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதே போல ஹீரோயின் அந்த பண்ணக்கூடிய டாஸ்க் ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு டைலமாவோட இருக்கும். சோ அது எல்லாமே ரொம்ப நீட்டாவும் ரொம்ப சுவாரஸ்யமாவும் அமைச்சிருந்தாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் எண்ட் அவன் யாரு அப்படிங்கிற அந்த விஷயம் ரிவீல் ஆகும் போது எதுக்காக இதெல்லாம் பண்றான் அப்படிங்கிற விஷயம் ரிவீல் ஆகுது இல்ல, அது எல்லாமே ரொம்ப நீட்டா அமைச்சிருந்தாங்க. டுவர்ட்ஸ் எண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரீ கிளைமேக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டாவே முடிச்சிருந்தாங்க. அதை தாண்டி இந்த படத்துல எக்ஸ்டெண்டடா வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சினிமாட்டிக்கா இருந்துச்சு. இந்த படம் ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய படம். ரொம்ப விருப்பாவும் சுவாரஸ்யமாவும் விறுவிறுப்பாவும் ரொம்ப வேகமாகவும் கொண்டு போயிருந்தாங்க. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் அமைஞ்சிருந்து. இந்த படத்துல அடல் கண்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில லிப்ஸாக் சீன் இருக்கு. மற்றபடி பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய படம். இந்த படத்துக்கு எப்படி திரை கொடுக்குற ரேட்டிங் 5 to 3.2. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.